அண்ணாமலை வீட்டுக்கு வந்துட்டாரு. அவரு ஃபைனான்சியர நேரடியா போய் பார்த்து, "தன்னுடைய பையன் வாங்கின பணத்துக்கு நான் கேரண்டி என்ன? நான் இங்கேயே இருந்துக்கிறேன். எங்க ஃபேமிலிய ஒண்ணும் செய்யாதீங்கன்னு" சொல்றாரு. அத பார்த்து இறக்கப்பட்ட ஃபைனான்சியரு, "உங்கட்ட பணம் வாங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு" சொல்லி வீட்டுக்கு வந்து, "மனோஜ், நீ வந்து வட்டியும் கூட குடுக்க வேண்டாம். நீ அசல மட்டும் திருப்பி குடுத்தா போதும். நீயும் உன் ஒய்ஃபும் அத சேர்த்து கரெக்ட்டா மாசம் மாசம் ரூ. 1,00,000 குடுத்துருவீங்கன்னு சொல்லி சைன் பண்ணி குடுங்கன்னு" கேட்குறாரு. அதுக்கு கூட மனோஜ் யோசிக்காரு. இந்த ரோகிணி வந்து அதுக்காவது யோசிக்காம கையெழுத்து போட சொல்லலாம். ஆனா யோசிச்சு முத்துலாம் சத்தம் போட்டதுக்கப்புறம் தான் கையெழுத்து போட்டு குடுக்காரு. கையெழுத்து போட்டு குடுத்துட்டு வெட்டி பஞ்சாயத்து மாரி அவங்க ஷோரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம்? எப்படி சம்பாதிக்கலான்ட்டு. இருக்கிற ஷோரூம்ல வருமானம் வருதுன்னு சொன்னாங்க. அது எங்க தான் போகுதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம ஐடியா குடுக்குறேன் பேர்ல மனோஜோடைய அந்த பார்க் ஃப்ரெண்டு, "நீ சாமியாரா போயிருங்கிற" அளவுக்கு ஐடியா குடுக்குறாரு. மனோஜும் அத பத்தி யோசிக்கிறாரு. ஏன்னா, காசு வேலை செய்யாம வரணும்னு நெனைக்கிறாரு மனோஜ். அது எப்படி வரும்? சாமியாரா உட்காந்து பேசாம பஜனை பாடுனா, அவன் வந்து வர்றவங்க குடுத்துருவாங்கன்னு நெனைக்கிறாரோ என்னமோ! கிறிஷ் வந்து நான் வந்து டூருக்கு போகணும்னு கேட்குறான். அதுக்கு பணம் வேணும் ரூ. 2,500 சொல்லும்போது, சரி நம்ம தான் 3, 4 ஃபேமிலியா இருக்கோமே, ஆளுக்கு ஒரு ரூ. 800 குடுத்தோம்னா சரியா போச்சுன்னு நெனைக்கிறாங்க. அப்ப விஜயாலாம் நான்லாம் குடுக்க மாட்டேன். நீங்க இதுக்கு ரொம்ப செல்லம் குடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க. இவங்கள முதல்ல வெளிய அனுப்புற வேலைய பாருங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த நேரத்தில வந்து மனோஜ் வந்து நானும் குடுக்க மாட்டேன். என்ட்ட ஒரு பைசா கூட கிடையாது. ஏன்டா உன்ட்ட லட்சக்கணக்கால கேட்டேன். ஒரு ரூ. 800 தான்டா கேட்டேங்கிறாரு. அதுக்கும் கூட மனோஜ் அசர்ற மாரி இல்ல. 5 பைசா கூட குடுக்க மாட்டேன்னு சொல்லிறாரு. சரி நானே குடுத்துறேன்னு கடைசி சுருதி, முத்து இவங்கலாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை வந்து ஒரு வார்த்த சொல்றாரு. விஜயா வந்து கோவப்படுறதுல வந்து அர்த்தம் இருக்கு. ஏன்னா இவன வந்து விட்டுட்டு போனாங்க. அவங்க பாட்டி அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. அத பத்தி நீ கொஞ்சம் பேசேன். என்ன பண்ணலாம்னு யோசி அப்படின்னு சொல்லி முத்துட்ட சொல்லிட்டு போயிறாரு. முத்து வந்து இத பத்தி யோசிச்சுட்டே இருந்துட்டு மீனாட்ட கேட்குறாங்க. எனக்கும் அப்பா சொன்ன மாரி டவுட்டா தான் இருக்கு. என்னது டவுட்டா? என்ன டவுட்டு? அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுக்கு முத்து சொல்றாரு, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா துளி கூட அவனுடைய முகத்துல வந்து அந்த வருத்தமே இல்ல. அவன் எப்பயும் போல ஜாலியாவே இருக்கிறான். ஏதோ அவங்க அம்மா கூடவே இருக்கிற மாரி அவன் நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறமும் மீனா வந்து உண்மைய சொல்லுவாங்களான்னு தெரியல. ஏன்னா, அவங்க தான் ரோகிணியோட கல் மனசு போல. உண்மைய சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. சீக்கிரமே மீனா உண்மைய சொல்லுவாங்களா? அப்படிங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.